உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு கொஞ்சம் டாக்டர் ரேவதி கார்த்திக். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வலி நல்லதா கெட்டதா? என்னங்க வலி போய் நல்லதா கெட்டதான்னு சொல்கிறீங்க? எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா எப்படி வலிக்கும் தெரியுமா? வயிறு வலியும் தலைவலியும் தனக்குமாக தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். அப்படிலாம் சொல்கிறீங்கள? அப்போது இப்படி சொல்கிற இந்த வலியை போயிட்டு நல்லதா கெட்டதான்னு ஒரு டாபிக் வேற வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதில் விஷயம் இருக்குங்க. வலி அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஒரு கசப்பான விஷயம். ஏன்னா அதை டாலரேட் பண்ண முடியாது, அதை தாங்க முடியாது, அழுக வரும், ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம், மெடிசன் எடுக்கணும், அப்புறமேட்டு தான் அது சரியாக போகும். அப்படிங்கும்போது ஒரு கசப்பான விஷயம் வந்து இந்த பெயின், ஓகேங்களா? ஆனால் அந்த கசப்பான விஷயத்தில் ஒரு விஷயம் உள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஏங்க வலி வருது? எல்லாருக்கும் வலி வருதா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் வலி வருது, இன்னொருத்தருக்கு மற்றவங்களுக்குலாம் வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்ன சீக்ரெட்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்களுக்கு முழங்கால் வலிக்குது அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முழங்கால் அப்படின்றது அந்த எலும்புல வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிட்னி அண்ட் யூரினரி பிளாடரில் வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம பல்ஸ் செக் பண்ணி பார்த்தா எங்ககிட்ட வரவங்க எல்லாம் முதல்ல ஐயோ எனக்கு தோள்பட்டை வலி, எனக்கு இடுப்பு வலி, பின் இடுப்பு வலி, அதுக்கப்புறம் முழங்கால் வலி, இப்படி தான் வரவங்க எல்லாம் இப்படி இல்லை, தலைவலி, அதுவும் தாங்க முடியாத ஒரு தலைவலி. ஸோ இப்படி தான் வராங்க. அப்போது இந்த வலிக்கு பின்னாடி இப்போ முழங்கால் வலினா அங்கே என்ன வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு நான் செக் பண்ணி பல்ஸ் பார்த்தேன்னா உடனே எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கிட்னி அண்ட் யூரினரி பிளாடரில் வீக்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து தலைவலி அதிகமாக இருக்குது, மிதமிஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பல வருஷமாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன வீக்னஸ் இருக்கும்? லிவர் அண்ட் கால் பிளாடர் வீக்னஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக உங்கள் உறுப்புகள் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த உறுப்பில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கல, எனக்கு அதனால் நான் உங்களுக்கு வலியாக உங்களுக்கு சொல்கிறேன்னு நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குதுங்க. இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த உறுப்புக்குரிய எனர்ஜியை ரீஃபில் பண்ணிட்டு வாங்க, அப்போ நான் இந்த வலி எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுது. அந்த இன்டிமேஷனை நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்காம இருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம உடம்பு வந்து அற்புத படைப்பு. கடவுள் படைச்சதுலேயே ஒரு விசித்திரமான படைப்பு நம்ம உடம்பு தெரியுங்களா? என்ன ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடந்தாலும் அது நமக்கு பிரதிபலிச்சு காட்டும். லைக் நமக்கு தூக்கம் வருதுன்னா அது கொட்டாவியாக வருது, பசிக்குதுன்னா வயிறு கபகபன்னு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், ஈவன் தண்ணி தாகடிக்குதுன்னா விக்கல் வர்றது, விக்கல் வந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே உடம்போட ஒரு அதிசய சிம்டம்ஸ். உடம்பு நம்மக்கிட்ட இப்படி தாங்க பேசும், இப்படி தான் நம்மக்கிட்ட கன்வே பண்ணும். அப்போ வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வீக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த உறுப்பு வீக்னஸில் இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட வரணும். ஏன்னா அவங்களால தான் எனர்ஜியை ரீஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? பெட்ரோல் போடுறதுக்கு நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா தான் பெட்ரோலை ரீஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தண்ணி டேங்க் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா வெறும் தண்ணியை தான் ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட போகும்போது தான் எந்த இடத்துல உறுப்புகளில் எனர்ஜி இழந்து போய் இருக்குது, நோயுற்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த எனர்ஜி நமக்கு திருப்பி கிடைச்சோன்னே வலியும் போயிடுது, உள்ளே இருக்கிற பிரச்சனையும் சரியாயிடுது, அந்த உறுப்பும் நல்லாயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை டீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் மேக்ஸிமம் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸ். தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடித்தாதான் அந்த உறுப்புகள் எல்லாம் இயங்கிறதுக்கு சரிப்படும். ஓகேங்களா? உறுப்புகள் நல்லா இயங்கும். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, தாகம் அடித்தாதாங்க தண்ணி குடிக்க முடியும், தாகமே அடிக்காமல் எப்படிங்க தண்ணி குடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. தாகம் அடிக்குங்க, இயற்கையாக எல்லாருக்கும் தாகம்னு ஒன்று அடிக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம உடம்பு சொல்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட் கமெண்ட் கொடுப்போம். இதை பாரு, எனக்கு வந்து இப்போ பாத்ரூம் கிடைக்கும்போது தான் நான் தண்ணி குடிப்பேன், தண்ணி குடித்தா ஏன்னா யூரின் வந்துடும். ஓகேயா? அதனால நான் குடிக்கிற வரை நீ தாகம் எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துருவோம். அப்போ உடனே என்ன சொல்லணும் நம்ம உடம்பு? அப்படியே ஆகட்டும் மேசமான், நான் வந்துட்டு இனி நீங்கள் எப்போ தண்ணி கேட்குறீங்களோ அப்போயே வந்து தாகம் வந்துட்டு போகுதுன்னு ஃபஸ்ட் சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் போக போக தாகன்ற சென்ஸே மறைஞ்சு போயிடும். ஏன்னா இவங்க தண்ணியை குடிக்கிறது இல்லை, அதனால தாகன்ற சென்ஸ் மறைஞ்சு போயிடும். இதுக்கு காரணம் யாருங்க? நம்ம மட்டும்தான். சரிங்களா? அது வேலையை சரியாக செய்ய விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம
உடம்பு சரியாக நம்மளை பராமரிக்கும். ஓகேங்களா? லைக் நீங்கள் ஒரு கோழி வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, வீட்டில் ஏதோ ஒன்று வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மீனே வளர்க்குறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆகாரம் கொடுப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலன்னா அது என்ன ஆகுங்க? செத்து போயிடாதா? இல்லையா? அதுக்கு கரெக்டாக நேரத்துக்கு அதுக்குரிய ஃபுட்டு கொடுத்துடணும், தண்ணி மாற்றணும். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக பாதுகாத்தா தான் ஒரு மீனோட உயிரை கூட வாழ வைக்க முடியும். அப்படிங்கும்போது நம்மளோட உடம்பு எவ்வளோ விலையேற பெற்றது. நம்மளோட உடம்போட விலை எவ்வளோ தெரியுமா? அப்ராக்சிமேட்லி 345 கோடியை தாண்டும். நம்மளோட உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்போட வேல்யூபிள். அதுக்குன்னு எடுத்து கொண்டு போய் விற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போயிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட உடம்பு அவ்வளோ விலையேற பெற்றது. உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கு அவ்வளோ விலை இருக்குது. அப்போது அதை நம்ம எப்படி பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு மீனுக்கே நம்ம இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம்னா, உடம்புல உள்ள கிட்னிக்கு என்ன தேவை? கிட்னிக்கு தண்ணி தேவை. அதுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது, கிட்னி ஃபெயிலியர் ஆகாது, ஒன்றும் ஆகாது, சீராக இயங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்கள் வயிறுக்கு என்ன தேவைங்க? சாப்பாடு 3 நேரம் சாப்பிடுங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. எந்த டைம் சாப்பிடுவீங்க? காலையில் 7 to 9க்குள்ளே சாப்பிட்ருக்கணும். நைட்டு 7 to 9க்குள்ளே சாப்பிட்ருக்கணும். மதியானம் வந்துட்டு 12 to ஒரு 1:30க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நேரத்துக்கு வயிறுக்கு சாப்பாடுன்றது ஒரு தீவனம். அதுதான் வந்து ஆகாரம். அப்போ அதை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்கள் கண்ணுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? உங்கள் மூளைக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? ரெஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க. ரெஸ்ட்டு தான் அதுக்கு தீவனம். நீங்கள் நல்ல நேரத்துக்கு தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிரெயின் பிரிஸ்க் ஆகிடும். அது நல்ல ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிடும். கரெக்டான நேரம் ஒரு 10க்குள்ளே நீங்கள் தூங்கி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரெயின் அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும். ஓகேங்களா? ஆக ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்குரிய தீவனத்தை கரெக்டாக நேரத்துக்கு போட்டால் தான் அந்த உறுப்புகள்லாம் உயிர் வாழ முடியும். ஏன் நம்ம உடம்பை வந்து ஒரு உயிராக வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம்? அதாவது நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் அது ஒரு உயிர், அது ஒரு குட்டி கோழி மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு குட்டி மீன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஐயோ அதுக்கு தீனி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸை நமக்கு வரணும். தயவு செய்து வர வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி வர வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்பை உங்களை தவிர வேறு யாராலையும் சூப்பராக பாதுகாத்துக்க முடியாது. அவங்களுக்கு அதுக்கு உரிய பிரதிபலன் கிடைக்கும். எந்த ஒரு நோயுமே வராதுங்க. சரிங்களா? நோய் இல்லாமல் நம்ம உடம்பை நம்மளால் மட்டுமே பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கிட்னி ஸ்டோனுக்கெலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அந்த வலியை வந்துட்டு வலியை வச்சு தான் நாங்கள் கிட்னி ஸ்டோன் இருக்கான்றது கூட கண்டுபிடிப்போம். ஈவன் ஜஸ்ட் நாங்கள் கையில் அழுத்தி பார்த்தே இந்த இடத்துல வலி இருந்துச்சுன்னா இவ்வளோ ஸ்டோன் இருக்குது, இத்தனை ஸ்டோன் இருக்குது அப்படின்றது கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு கூட என்ன தெரியுமா ஹெல்ப் பண்ணும்? இந்த வலி தான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சொல்கிற அந்த வலி தான் எங்களுக்கு கிட்னி ஸ்டோனை கண்டுபிடிக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த வலி வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லி தருது. நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த வலி வந்துட்டு அவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் என் பேஷண்ட்ஸ்க்கு நான் அதை வந்து செஞ்சிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட் வந்துட்டு, அவங்க வந்து சின்ன பொண்ணு, பயங்கரமான வலி, இடுப்பில் வந்துட்டு பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. கத்துன்னு கத்துறாங்க. அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்க அவ்வளோ கத்திட்டு வராங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு வெறும் கேஸ் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேஸ் ப்ராப்ளமில் இவ்வளோ வலிக்குமா? அப்பப்போ வரும். எவ்வளோ நாளாக வரும்? பல வருஷமாக இருக்குதுங்க. இது மாதிரி தான் அது வந்துட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கி என்னவோ ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ அவங்களே ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க, இது கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும், அது அந்த ப்ராப்ளமாக இருக்கும், இந்த ப்ராப்ளமாக இருக்கும்னு அஷ்யூம் பண்ணிட்டு பல வருஷம் அந்த பிரச்சனையை விட்டுருக்காங்க. ஆனால் கரெக்டாக நான் பல்ஸ் செக் பண்ணும்போது பார்க்குறேன் அவங்களுக்கு கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் வீக்னஸில் இருக்குது. உடனே கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா உடனே வீச்சுன்னு கத்திட்டாங்க. கத்தின உடனே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து யூரினரி பிளாடரில் வந்து ஸ்டோன் இருக்குது. அவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டோன் வெளியில் வரப்போகுது. அதுக்காக தான் அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப சிவியர் கேசஸ்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. அதுக்காக தான் அலோபதி இருக்குது. சரி, உடனே அவங்கள வந்து நான் அலோபதிக்கு ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சார் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இருக்குது சார், அந்த ஸ்டோன் வெளியில் வரப்போகுதுங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க சார், நீங்கள் ஜஸ்ட் ஐஃப்ளி ரெஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்டோன் வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு. எப்படிமா நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதாச்சும் பார்த்தீங்களா, எப்படி உங்களுக்கு ஸ்டோன் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சார் ஸ்டோன் இருக்குன்னு நாங்கள் சூஜோக் மூலியமாக கண்டுபிடிச்சிடுவோம் சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வேணால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ கல் வந்துட்டு நியர்லி 4 mm ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு.
அப்புறம் என்ன பண்ணாங்க, ஐவி ஃப்ளூயிட் ரஷ் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரஷ் அவுட் பண்ணோடனே அந்த ஸ்டோன் வந்து வெளியில் வந்துருச்சு. அந்த பொண்ணு ஸ்டோன் எடுத்து எனக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ இந்தாங்கம்மா ஹாஸ்பிட்டலில் காமிங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, யார் அந்த அந்த டாக்டர் யார், அவங்க யார் கூப்பிட்டு சொன்னாங்க ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு அவங்க பேசி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு எப்படி நீங்கள் ஒன்றுமே கையில் எந்த ஒரு கருவியுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே சொன்னேன். ஸோ அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கரெக்டான நேரத்துக்கு ஸ்டோன் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி அமிச்சிங்க, அதே மாதிரி கரெக்டாக ஸ்டோன் வெளில வந்துருச்சு, இந்த பொண்ணு சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு உதவுனது இந்த வலி தான். ஓகேங்களா, அவங்களுடைய வலி வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டோன் இருக்குன்றத எனக்கு காண்பிச்சு கொடுத்துச்சு. அவங்கள வந்து அந்த நேரத்துக்கு கரெக்டாக காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் இதுவே திஸ் இஸ் டூ லேட். ஓகேங்களா, டூ லேட். அதாவது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் பொறுமையாகவாச்சும் இருக்கணும். அந்த பொறுமை கூட இல்லை, அவங்களுக்கு தலைக்கு மீறி போயிடுச்சு. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், பொறுமையாக உட்காந்து ட்ரீட்மெண்ட் போட்டுக்கலாம் இருக்க முடியாது. அப்போ நம்ம ஐசியூக்கோ இல்லை பெரிய ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட்க்கு தான் நம்ம வந்து அனுப்ப முடியும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சிவியர் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்கள் உடம்புல ஒரு சின்ன இடத்துல ஒரு பகுதியில் ஒரு சின்னதாக வலி இருந்துச்சுனாலும் உடனடியாக உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட ஓடி வந்துடுங்க. உடனடியாக அது என்ன ப்ராப்ளம்னு சரி பண்ணி அது சிவியர் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அற்புதமானது, அதிசயமானது. அது காட்டுற சிம்டம்ஸை கொஞ்சம் கவனித்து நம்ம அதை செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம உடம்புல எந்த நோயுமே வராது. பெரிய ஒரு ஆபத்துக்கு நம்ம போகாமல் நம்மளை நிச்சயம் காப்பாற்றும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ வலி எவ்வளோ நல்லது அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்படி தெரிஞ்சவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வலியை பற்றி. ஓகேங்களா, தேங்க்யூ. மேலும் நம்மளுடைய அக்குபஞ்சரில் வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆன்லைன் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குது, ஆன்லைன்லேயே வந்துட்டு கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரே நாளில் வலியை வந்து க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அக்குபஞ்சரில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆபத்து ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும், நம்ம எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். அதுக்குரிய கிளாஸஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணி பங்கு பெற்று எல்லாரும் ஹெல்த்தாக வாழ பழகிக்கலாம். தேங்க்யூ. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.